சிவாய நமஹ. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆதி சைவர்கள் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் வருகிற விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சனி பெயர்ச்சி நடக்குது. ஆங்கில தேதி பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2026. இந்த சனி பெயர்ச்சி எப்போலேருந்து எதுக்கு நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பிரவேசிக்கிறார். இந்த சனி பயிற்சிங்கிறது இப்படிங்கிறது தான் அப்படி போகுது. அதனால் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது முதல்ல மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா 7.5 சனி ஆரம்பிக்குது. ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்திற்கு வருகிறார். அதே மாதிரி மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தனியாக 10ஆம் இடத்திற்கு வருகிறார். அதே மாதிரி கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்திற்காக பூர்வ புண்ணிய சனியாக வருகிறார். அதே மாதிரி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக, கன்னி ராசிக்கு கண்டக சனியாக வருகிறார். துலா ராசிக்கு ரோகஸ்தானத்திலே சனி ரோக சனியாக வருகிறார். இதில் விருச்சிக ராசிக்கு தான் பாக்கிய சனியாக வருகிறார். அதே மாதிரி தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறார். மகர ராசிக்கு விமோச்சன சனியாக வருகிறார். கும்பராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாத சனி அப்படின்னு பேர், பாத சனியாக வருகிறார். மீனராசிக்கு தான் ஜென்ம சனி. இப்படியாக அந்த 12 பாவத்துங்களுக்கும் அவருடைய ராசிகளுக்கும் அவருடைய இது இப்படி இருக்குது. குறிப்பாக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் யார், எதற்கெல்லாம் நம்மளுடைய காரணியாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்காருங்கிறத கவனிங்க. அதாவது சனி பகவான் அப்படிங்கிறவர் தான் ரொம்ப பொறுமையாக செல்லக்கூடிய கிரகம். அவர் இந்த கால விதானத்தை அப்படி காலச்சக்கரத்தை ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு 30 வருடங்கள் ஆகுங்க. அவருக்கு ஒரு வருஷங்கிறது நமக்கு 30 வருஷத்துக்கு சமம். அப்படியாக தன்மையை கொண்டவர் சனி பகவான். அதே மாதிரி சனி பகவான் ரொம்ப பொறுமைசாலியாக இருக்கக்கூடியவர். நம்ம செய்திருக்கக்கூடிய பாப்பங்கள் புண்ணியங்கள் அதற்கு எல்லாத்துக்கும் யார்கிட்ட இருக்கிற ரெக்கார்ட்னா சனி பகவான்கிட்ட இருக்குது. அதனால தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சனி பகவான் காலத்தில் ஒரு நபருக்கு அதிகமாக இன்னல்கள் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் அவர் உங்களுக்கு தனியாக பிரத்யேகமாக உங்களுக்கு எந்த கெடுபலனையும் தரமாட்டார். அவர் என்ன உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரரா, எதிர் வீட்டுக்காரரா, இல்லைன்னா உங்களுக்கு பங்காளியா, அங்காளியா, மாமனா, மச்சானா, உறவினரா, இல்லைன்னா கடன் கொடுத்தவரா, கடன் வாங்கினவரா, எதுவும் கிடையாது. அப்போ எதுக்காக இப்படி படுத்துகிறார் உங்களை அப்படின்னா, அவர் தர்ம கர்மாதிபதி அப்படின்னு பேர். தர்மத்தை ஸ்தாபிதம் செய்ய வேண்டியது அவருடைய கடமையாக வருது. ஒரு மனிதர் ஒரு செயலை ரொம்ப செவ்வனே செய்தவர்களுக்கு தான் ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுப்பாங்க. நந்திகேஸ்வரர், ராவணேஸ்வரன், அதே மாதிரி விக்னேஸ்வரன், லிங்கேஸ்வரன். அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற அந்த பட்டம்ங்கிறது யார் கொடுக்குறாங்களோ அந்த வேலையை ரொம்ப சரியாக செய்வங்களுக்கு தான் கிடைக்கும். அந்த வகையில் நவகிரகத்திலே ஈஸ்வர பட்டம் பெற்ற முக்கியமான கிரகம் யாருன்னா சனி பகவான் தான். அவருக்கு அதனால தான் சனீஸ்வரன் அப்படிங்கிற பட்டம். அது மாதிரி அவர் நல்ல பலன் கொடுக்குறதா இருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வார். கெடுபலன் கொடுக்குற இடத்துல இருந்தாலும் கெடுபலனை ரொம்ப கனகச்சிதமாக சூப்பராக செய்வார். அதனால தான் அவருக்கு அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டம். அது மட்டும் இல்லை, தர்ம கர்மாதிபதி. நீங்கள் செய்திருக்கக்கூடிய தர்மங்கள், சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆக்காமி கர்மா எல்லாத்துக்கும் அவர் தான் காரணக்கர்த்தா. அதனால் ஒரு மனிதனுக்கு உண்டான அதிகமான அவன் படக்கூடிய கஷ்டங்களுக்கு முக்கிய காரணியாக அவர் இருப்பார். அதனால் இந்த சனி பெயர்ச்சி உங்களுடையக்கு என்ன மாதிரியான பலன், எதிரெல்லாம் கவனமாக இருக்கணும், எதிர சுவாமிகளை வழிபாடு செய்தால் எப்படி நன்மை கிடைக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம். கும்பராசிக்கு உண்டான பலன்கள் இந்த சனி பெயர்ச்சினால் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. கும்பராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் போகின்ற போக்கிலே இருக்கிறார். அது என்னங்க போகிற போக்கில் இருக்கார் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு பாத்த சனி அப்படின்னு பேர். பாத்த சனி அப்படின்னா இந்த 7.5 வருஷம் சனி பகவான் இருக்கார் இல்லைங்களா, அதில் முதல்ல வரக்கூடியதுக்கு அது 12ல் இருப்பார். அப்போ சனி, அதற்கு விரய சனி அப்படின்னு பேர். அப்புறம் உங்களுடைய வீட்டுக்கு உட்காருவார், அதற்கு ஜென்ம சனி அப்படின்னு பேர். பக்கத்தில் போய் உட்காருவார், உங்கள் பக்கத்து வீட்டில் உட்காந்துருப்பார், அதற்கு பாத்த சனி அப்படின்னு பேர். அடுத்த இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா விமோச்சனம் ஆகிடுவார். சரி, இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு பாத சனி என்னங்க செய்யும் அப்படின்னா, சனி பகவான் உங்கள்கிட்ட ஓரளவுக்கு கொஞ்சம், ஏன்னா ஏற்கனவே 5 வருஷமாக புரட்டி எடுத்துட்டார், வறுத்துட்டார். அதனால் வரக்கூடிய காலத்தில் ஓரளவுக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய பரிதாபத்துடன் உங்களை பார்ப்பார். அதனால் ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்கும், நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சிகள் உண்டு. ராசிநாதனே சனி இல்லையா, 2ல் போகிறார் இல்லையா, பொருளாதார வளர்ச்சிகள் இருக்குது. ஆனால் என்ன ஒன்றுன்னா, தாம் தூம் மூமெண்ட்டுக்கு ஓட்டு செலவு பண்ணிட்டீங்க, இன்னும் பிரச்சனை ஆகி போயிடும். அதனால் செலவை ரொம்ப கவனமாக பாருங்கள்.
இல்லை மிக மிக முக்கியமானது கும்பராசிக்காரங்களுக்கு என்னன்னா, திருவள்ளுவர் சொன்னது போல யாகாவார் ஆகினும் நாக்காக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லிலுக்கு பட்டு. அதனால் ரொம்ப கவனமாக பேசுங்க. 2ஆம் இடங்கிறது வாக்குஸ்தானம், வாயில் சனி இப்போ உங்களுக்கு. அதனால் எதையாவது பேசுகிறீங்களா ரொம்ப கவனமாக பேசணும். இல்லை பேசாமலே விட்டுடுறீங்களா ரொம்ப நல்லது. அப்படித்தான் நீங்கள் போகிறது நல்லது. கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் உட்காந்துருக்காரு. கூடுதலான ஒரு நல்ல விஷயம் கும்பராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலத்தில் குரு பகவானும் உங்களோட 6ல் இருந்தாலும் 10ஆம் மாதத்துக்கு மேலே 7ஆம் பாவத்துக்கு போயிடுவார். 2ஆம் அதிபதி 6லையும் 7லையும் இருப்பது நல்லது. அது தொழில் வளர்ச்சியாகட்டும், தெய்வ வழிபாடுகள் கிடைப்பதாகட்டும், அதே மாதிரி தெய்வ வழிபாட்டிற்கினுடைய உங்களுக்கு அந்த தன்மைகள் கிடைப்பதாகட்டும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லை முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, குரு பகவானினுடைய பார்வை உங்களுடைய 7ரை சனியினுடைய சனிக்கு கிடைக்கிறதுனால கெடுபலன் குறையும். என்னங்க குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் சொல்கிறீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இது எல்லாத்தையும் சேர்த்து சொன்னால் தான் பலன் 100% சொல்ல முடியும் நம்மளால். இல்லைனா இது கொடுக்குன்னு சொல்லுவான், இன்னொரு கிரகம் தடுத்துட்டு உட்காந்துரும். இல்லை ஒன்றும் இருக்காதுங்கன்னு சொல்லிட்டு இருப்போம், இன்னொரு கிரகம் அள்ளி கொடுத்துட்ருக்கோம். இப்போ எல்லாத்தையும் பார்த்து தான் பலன் சொல்லணும். இல்லை ஒன்றை வச்சுட்டு நம்ம சொல்ல முடியாது. அதேமாரி கும்பராசிக்காரங்களுக்கு இது மாதிரி நல்ல அமோகம், நல்ல வளர்ச்சி, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், குழந்தை கிடைப்பது, தெய்வ வழிபாடுகள் கிடைப்பதுன்னு போல் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கிதுங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கும்பராசிக்காரங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். அதுவும் பெண்ணாக இருக்கீங்க, கல்யாணம் ஆன பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் புகுந்த வீட்டு குலதெய்வத்தையும் கும்பிடணும், பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் கும்பிடணும். என்ன சுவாமி எங்களுக்கு மட்டும் 2 சொல்லி எங்களுக்கு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. பெண்களுக்கு கொஞ்சம் கடமைகள் அதிகம். அதனால் பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் கும்பிடணும், புகுந்த வீட்டு குலதெய்வத்தையும் கும்பிடணும். அதில் ஆண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அவசியமாக குலதெய்வத்தை கும்பிடுங்க. முடிஞ்சால் அங்கேயே போய் அந்த சுவாமியை வழிபாடு செய்து பிள்ளையார் பிடிச்சி மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி கும்பிட்டு, அந்த பானையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சுத்தம் செய்து அங்கேயே விறகு ஏற்றி பொங்கலை வைத்து நல்ல வழிபாடு செய்து வந்தீங்கன்னா நல்ல பலன் நிச்சயமாக கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. சிவாய நமக.